2026ல யாருக்கு உங்க ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு போடுவோம். ஏன்க்கா இவ்வளோ திமுக இத்தனை வருஷமா இருக்கிறாங்க? அவங்க வந்தனால யாருக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியல. விஜய் வந்தால் நல்லா இருக்கும், மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் விஜய்க்கு பெருசா அரசியல் அறிவு இல்லை, தற்கொலை கூட்டம் அப்படின்றாங்க. எல்லாம் இவங்கள மட்டும் கற்றுனா வந்தாங்க. இல்லை அரசுக்கு வந்த பிறகு தான் அவங்களும் இது பண்ணாங்க. அது மாதிரி அவரும் எல்லாமே தெரிஞ்சுப்பாரு. சரி, இப்போ விஜய் வந்து நடிகர் தானே, நடிகர் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க? அப்படி கிடையாது, நடிகர்துன்னு கிடையாது. அரசியலுக்கு வேறு ஆள் வந்தால் எங்களுக்கு ஒரு மாற்றம் நல்லா தான் நடக்கும்னு எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கல? நீங்கள் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையல. இப்போ இந்த 5 வருஷத்தில் திமுக மேலே குறை சொல்லணும்னா ஆளுங்கட்சி மேலே என்ன குறைகள் இருக்கு? குறை சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சொல்லலாம், எவ்வளோ போடலாம், அதெல்லாம் வேணாம். ஆனால் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஆமாம் இல்லை. இப்போ 2021 யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஏடிஎம்கே போட்டீங்க. அது டிஎம்கே வந்துட்டு அந்த என்ன ஆட்சி அவங்க சொன்னாங்களோ அதையும் நிறைவேற்றலை. அந்த டைம் வராங்க போகிறாங்க, சும்மா ஒரு கணத்தோட பேசுகிறாங்க, அவ்வளோதான். இப்போ 2026ல் டிவிக்கு வந்து ஆட்சி மாறும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், மாறினா எங்களுக்கு நான் கொஞ்சம் மாற்றம் தெரியும், மாற்றமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வேறுபாடு. நீங்கள் மட்டுமே இல்லை, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே